டம்மி டக் சர்ஜரி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். டம்மியை டக் பண்ணுற சர்ஜரி அதுதான் டம்மி டக். இதையே அப்டாமினோபிளாஸ்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது ஒரு ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ண லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டெலிவரியாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஒரு டெலிவரியிலேயே பேபி வந்து ரொம்ப பிக் பேபியாக இருந்திருக்கலாம். அல்லது 2 டெலிவரி 3 டெலிவரி இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட வயிறு ரொம்ப ஃப்ளாபியாகவும் தொங்கி போயும் எக்ஸஸ் ஸ்கின்னோட இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது சொல்லுவாங்க, டாக்டர் என்னை மறுபடியும் இன்னும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. இப்போது இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கன்சீவ் ஆகிற சமயத்தில் அவங்களோட யூட்ரஸ் வந்து ரொம்ப பெருசாகும்போது நம்ம வயிற்றில் ஸ்ட்ரென்தனிங்காக இருக்கிற மசில் ரெக்டஸ் மசில்னு இருக்குது. நம்ம மிட்லைனில் 2 பக்கமும் இருக்கக்கூடிய மசில் அது. இந்த மசிலை வந்து ரொம்ப அந்த யூட்ரஸ் வந்து புஷ் பண்ணுறதுனால அந்த மசில் ரெண்டும் வைடன் ஆகிட்டு அது வந்து ரெக்டஸ் அப்டாமினஸ் டைவேரிகேஷன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது இந்த மிட்லைனில் இருக்கிற மசில் வந்து ரெண்டும் இப்படி மிட்லைனில் ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் ரெண்டும் வைடன் ஆகி போகிறதுக்கு பேர் தான் டைவேரிகேஷன் ஆஃப் ரெக்டை. இந்த மசில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்தனிங்காக இருக்கிறது. அதனால் அப்டமனுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப குறைஞ்சி போயிடும். அது கூட நிறைய ஃபேட் அக்குமுலேஷனும் ஆகிறதுனால தான் இந்த ரொம்ப ஃபேட்டி அண்ட் சாகி அப்டமன் அவங்களுக்கு வருது. நம்ம இந்த டம்மி டக் சர்ஜரியில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா லைப்போசெக்ஷன், அதாவது நம்ம மேல் வயிறு சைடில் அதாவது லவ் ஹேண்டில் சொல்லக்கூடிய இடத்துலலாம் இருக்கக்கூடிய ஃபேட்டை ரிமூவ் பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அந்த ஃபேட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிசேரியன் செக்ஷன் பண்ணால் எங்கே வந்து இன்சிஷன் போடுவாங்களோ அந்த இடத்துல நம்ம இன்சிஷன் போட்டு இந்த எக்ஸஸ் அந்த ஸ்கின் ஃப்ளாப்பை வந்து நம்ம அப்பர் அப்டமன் வரைக்கும் கொண்டு போயிட்டு அதுக்கு கீழே இருக்கிற அந்த மசில் இருக்குது இல்லையா, ரெக்டஸ் அப்டாமினஸ் மசில், அது வந்து டைவேரிகேஷன் அதாவது விலகி போயிருக்கு இல்லையா, அந்த மசிலை வந்து மறுபடியும் மிட்லைனுக்கு கொண்டு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி சூச்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஸ்கின் ஃப்ளாப்பை வந்து எவ்வளோ ஸ்கின் ஃப்ளாப் வந்து எக்ஸஸாக இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சூச்சர் பண்ணி கொடுக்குற ப்ரொசீஜருக்கு பேர் தான் டம்மி டக் சர்ஜரி. இதில் வந்து அம்பிளிக்கஸ் வந்து எந்த பொசிஷனில் இருந்ததோ அந்த பொசிஷன்லேயே நம்ம அந்த ஸ்கின் ஃப்ளாப்பில் கொண்டு வந்து வெளியில் வச்சு கொடுத்துட முடியும். இதுக்கு பேர் வந்து அம்பிளிகோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். இந்த டம்மி டக் சர்ஜரியில் இன்னொரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் என்னென்னா பேஷண்ட்ஸுக்கு ஹர்னியா இருக்குது, அம்பிளிக்கல் ஹர்னியாவாக இருக்கலாம், இல்லை வேறு இடத்துல எங்கேயாவது ஹர்னியா இருக்கலாம், இல்லை இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது சர்ஜரி பண்ணி இன்சிஷனல் ஹர்னியா வந்திருக்கலாம். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஹர்னியாவையும் கரெக்ட் பண்ணிவிட்டு கூடவே டம்மியும் டக் பண்ணி கொடுக்கலாம். இந்த சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸுக்கு டெலிவரிக்கு முன்னாடி அவங்க எப்படி வயிறு ஃபீல் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். இந்த சர்ஜரிக்கு அப்புறம் ஒரு சில பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, டாக்டர் இந்த சர்ஜரிக்கு அப்புறம் நம்ம கன்சீவ் ஆக முடியாதா அப்படின்னு கேட்பாங்க. இந்த சர்ஜரிக்கு அப்புறம் தாராளமாக கன்சீவ் ஆக முடியும். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா எகெயின் வந்து மறுபடியும் அந்த மாதிரி வயிறு வந்து தொங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து பேஷண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுட்டு ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டும் வந்து இந்த டம்மி டக் பண்ணிக்கிறது அட்வைசபிள். தேங்க்யூ.